சுதந்திர தினம்ன்றது வெள்ளையர்களிடமிருந்து நாம் சுதந்திரத்தை பெற்ற நாள். நாம் சுதந்திரத்தை பெற்ற நாள். நம்ம போராளிகளை, இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை அழைத்து பிரிட்டிஷ் அரசாங்கம், இந்தாங்கப்பா உங்க நாட்டை இனிமேல் நீங்களே வச்சுக்கங்க, நீங்களே ஆட்சி செஞ்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்த நாள் ஆகஸ்ட் 15, 1947. அதைத்தான் நம்ம சுதந்திர தினம் என்று கொண்டாடுகின்றோம். சரி, அப்ப குடியரசு தினம்னா என்ன அப்படின்னா 1947 சுதந்திரம் பெற்றாச்சு. ஆனா அப்ப வரைக்கும் நம்ம கிட்ட என்ன சட்டதிட்டங்கள் இருக்குன்னா, வெள்ளையர்கள் இந்திய நாட்டை ஆளுவதற்கு உருவாக்கிய சட்ட திட்டங்கள் தான் இருக்கிறது. நம்மை நாமே ஆளுவதற்கு புதிதாக சட்டங்கள் எதுவும் இயற்றப்படாமல் வெள்ளையர்களுடைய சட்டத்தை வைத்தே நாம் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தோம். அந்த நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப அண்ணல் அம்பேத்கர் தலைமையில ஒரு குழு அமைத்து இந்த நாட்டிற்கு வேண்டிய, இந்த நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கு ஏற்ப நம்மை நாமே ஆளுவதற்கான சட்ட திட்டங்களை தயாரிக்க சொல்லி நமது தேசிய தலைவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்தனர். இந்த நாட்டையே ஆட்சி செய்வதற்கான சட்ட திட்டங்களை நீங்கள் தான் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்களும் தலைவர்களும் வேண்டுகோள் விடுத்தனர். அந்த அடிப்படையிலே அம்பேத்கர் அவர்கள் நமக்காக உருவாக்கி தந்த சட்ட திட்டங்களை வைத்து நாம் நம்மை நாமே ஆட்சி செய்ய ஆரம்பித்த தினம் ஜனவரி 26, 1950. கீழிருந்து மேல போகணும். இந்த நாடுடைய வளர்ச்சி பாதைக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் என்பதற்காக கீழிருந்து கொடி மேல போகணும். சரி, அப்ப குடியரசு நாள்ல எப்படி இருக்குன்னா, மேல கட்டி வச்சு பிளாக ஓபன் பண்ணோம். மேல கட்டி வச்சு பிளாக ஓபன் பண்ணோம். ஏன்னா எல்லாமே நம்ம அடைஞ்சிட்டோம். நாம இன்றைக்கு அந்த நாட்டிலே நிலைவு கூறுகிறோம் என்ற அடிப்படையில அப்படி செய்வது வழக்கம். அது ஒரு முறை அப்படி இருந்தது. அனைவரும் முக்கியமோ அதே அளவு முக்கியம் பிறரை நேசித்தல், ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் அனைவரோடும் கரங்கோர்த்து நட்பு பாராட்டுதல் வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதை செய்வோமா நம்ம? சரி, தேசிய கீதம் பாடிடலாமா?